அவ்வளோ குளிர் காயலாம். அப்பயே சொன்னேன், அந்த லிங்க் என்னென்னா, இந்த பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. அதில் 4 செஞ்சுரி முக்கியமாக நம்ம பார்க்க போகிறோம். 16th செஞ்சுரி, 16ஆம் நூற்றாண்டு, 17ஆம் நூற்றாண்டு, 18ஆம் நூற்றாண்டு, 19ஆம் நூற்றாண்டு. இதாங்க அந்த ஸ்டோரி. எத்தனை பேருக்கு போர் அடிச்சதுன்னு தெரியல. நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது நட்சத்திரம்னு நினச்சிங்கன்னா அதுதாங்க இல்லை. நீங்கள் பார்த்துட்ருக்கிறது நம்ம அந்த மலைக்கு வந்தோம் இல்லையா, இப்போ நம்ம இருக்க குமௌனி ரீஜியனில் இருக்க, நைனிடாலில் இருக்க மலைப்பகுதியில் தான் இருக்கும். அங்கே அந்த மலை மேலேயும் மலை சைட்லேயும் இருக்கிற வீடு நைட் டைமில் இப்படி தாங்க தெரியுது. அங்கே ஒன்று, இங்கே ஒன்று, அங்கே ஒன்று, நட்சத்திரங்களை போல் இருக்குங்க. அப்படியே இப்படி சைடில் வந்தீங்கன்னா இந்த மலையில் ஒன்றுமே இல்லை. அப்படியே அங்கே போனீங்கன்னா அந்த சைடில் இருக்குது. உங்களுக்கு ப்ராபப்ளி ஒரு பாட்டு கேட்கலாம். அந்த பாட்டு என்னென்னா, நாளைக்கு அந்த மலையில் இருக்க ஒரு வீட்டில் ஒருத்தவங்களுக்கு கல்யாணம். அதனால தான் நைட்டு ஃபுல்லாக பாட்டு பாடிட்டுருக்கு. நம்ம அந்த கல்யாணத்துக்கு ட்ரை பண்ணுறோம். பார்க்கலாங்க, பாருங்கள், நீங்கள் எப்படி இருக்கு பாருங்கள். இப்போ அவங்க ஸ்டே பார்த்துட்டிங்களே, இந்த மலையில் நான் எப்படி ஸ்டே பண்ணுறேன்னு பார்க்குறீங்களா? இப்போ நம்ம என்னோடய டென்ட்டுக்கு ஃப்ரண்ட்டில் இருக்கும், ஓகேங்களா. இது சிங்கிள் டென்ட் இல்லை, இது வந்து ஒரு 3 பேருக்கான டென்ட்டு. ஓகே, நீங்கள் ஹாரி பாட்டர் படம் பார்த்தீங்கன்னா இந்த டென்ட்டு உங்களுக்கு ஞாபகம் வரும். ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னு கமெண்டில் போடுங்க. இதாங்க அந்த டென்ட்டு இதாங்க அந்த டென்ட்டு. வாங்க நம்ம தங்கியிருக்க வசந்த மலையை பார்த்துடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு ஒரு லேயரை மட்டும் எடுப்போம். இது கம்பி, இது ஒரு லேயர். அதுக்கப்புறம் கொசு லேயர், மஸ்கிட்டோ லேயர் இருக்குது. அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா பாருங்கள், உண்மையில் வசந்த மாளிகை மாதிரி தான் இங்கே இருக்குது. இந்த படம் பார்க்கும்போது அப்படியே கீழே வந்தீங்கன்னா 3 பெட் இருக்கா, 3 பெட்டு 3 பேருக்கு. இதுக்கு பேர் தான் ஹாஸ்டல் மாதிரி, டென்ட் ஹாஸ்டல் மாதிரி. இப்போ நீங்கள் ஃப்ரெண்ட்ஸாக வந்தீங்கன்னா 3 பேர் தங்கலாம். இல்லை நீங்கள் வந்து வேறு ஆட்களாக இருந்தாலுமே அவங்களுக்கு ஏதாவது வேல்யூபிளான பொருள் இருந்ததுன்னா அதை கொடுத்துட்டு நீங்கள் வந்து தூங்குவாங்க, ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் வேணுன்னா அந்த பர்ஸோ ஃபோனோ வேல்யூபிளோ எடுத்து வந்து வைப்பாங்க, ஓகேங்களா. மோஸ்ட்லி இந்த ஹாஸ்டலில் வரவங்க அப்படி பண்ண மாட்டாங்க. தைரியமாக நம்பி இருக்கலாம். ஓகே சரிப்பா, பார்த்தாச்சு. புல்வெளியாக இருக்குது, மலைப்பகுதியாக இருக்குது, அதில் டென்ட் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாமே நல்லா இருக்குது. ஆனால் நம்மளுக்கு மட்டும் யாராவது வந்து தங்கிட்டாங்கன்னா, இல்லைங்க, பாம்போ இல்லை பல்லியோ இல்லை பூரானோ இல்லை தேடோ வந்து தங்கிடுச்சுன்னா, ஸோ அன்எக்ஸ்பெக்டடு விசிட்டர்ஸ் யாராவது இருக்காங்கன்னு செக் பண்ணிடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த கார்னர்லேருந்து ஆரம்பிக்கலாம். கீழே மேட் தான் போட்டிருக்காங்க, தள்ளி தள்ளி பார்ப்போம். வர இல்லை. அந்த காரணத்தில் போய் பார்ப்போம். அன்வான்ட் விசிட்டர் யாரும் இல்லை. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஜிப்பு கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஜிப்பு இருக்குது, சரிங்க காமிக்கிறேன். இந்த தெரியுதுங்களா ஜிப்பு, இந்த ஜிப்பும் இந்த 2 ஜிப்பும் வச்சு ஒன்றா அப்படியே இந்த பாருங்கள், ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிடுச்சு. அதே மாதிரி
கொசு வலைக்கு இல்லை அது இப்போ பண்ண முடியல கொசு வலை. ஸோ கொசு வலையும் ரெண்டு சேர்த்து வச்சு போடுற மாதிரி இருக்குங்க. கீழே அந்த ஜிப்பு தர வரைக்கும் போகுது, ஆனால் இப்போ நம்ம போட முடியல. தரையும் அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்குங்க. ஸோ உள்ளே எதுவும் வர முடியாது. பட் நான் வரும்போது திறந்துருந்தது. ஸோ அதனால் நம்ம செக் பண்ணிக்கிட்டோம். ஸோ இது தாங்க ஒரு இப்போ மவுண்டெயினில் ஹில் ஏரியாவில் இருக்க இந்த ஃபார்ம் ஸ்டே. திறக்க முடியல. இப்போ நம்ம வசந்தமலையிலேருந்து வெளியே போகலாம். பாருங்கள், நான் சொன்னேன் இல்லையா, கார்டன் மீன்ஸ் புல்வெளி. மரத்து மேலாம் செய்து போட்டிருக்காங்க. நல்லாயிருக்கு பார்த்தீங்களா. பட் இங்கே வந்து என்னென்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். அது ஒன்றும் இல்லைங்க. இப்போ அந்த லைன் போட்டிருந்தாங்க இல்லையா, அதை தாண்டி போகாமல் இருந்தால் நமக்கு சேஃப்டி, அவ்வளோதான். மிச்சப்படி அவங்களுக்கெலாம் எக்ஸ்பீரியன்ஸ்டு, அவங்களுக்கு தெரியும் என்ன பண்ணணும் எது பண்ணணும். ஓ तू कहाँ है हाल? ஓகே ஓகே, ஐ வில் டேக் இட். ஓ நான் சாப்பிட்றேன், அங்கே வந்து சாப்பிட்றேன்னு அவர் கொண்டு வந்துட்டார். ஒரு சாப்பாடு கொண்டு வந்துட்டாங்க. ஆக்சுவலி பாருங்கள், சாப்பாடு வச்சுட்டாரு. சாரிப்பா, விஷால் சிங். நான் அது 3வது வாட்டி கேட்குறேன். ஓகே, இவர் தான் நம்மளை எனக்கு பார்த்துக்கிறாருங்க. ஓகே. So tomorrow where you are going? 7. No, tomorrow what's our plan? Tomorrow I don't have any plan. If you take me anywhere, I will come. Temple traveling. Temple, okay. Trekking. Some 5 o'clock sunset trekking. Super, sunset. ஸோ கோயிலை பார்க்க போகிறோம், மலைகளை ஏற போகிறோம், ட்ரெக்கிங்கு, அப்புறம் சன்செட் ட்ரெக்கிங். அந்த மலை, அந்த சூரியன் மறையிறத வந்து பார்க்க போகிறோம். அதான் சொல்கிறாரு. வாட் இஸ் சன்ரைஸ் டைம்? 6 o'clock? No. 8 o'clock only sunrise. 7:45. Either. Side. So we will go there or we can see from here? No. We will go see from here. Okay, bye. Good night. ஓகே, ஃபுட்டு வந்துடுச்சுங்க. என்ன கொடுத்துருக்கேன் ஃபஸ்ட்டு காமிச்சிடறேன் உங்களுக்கு. இதை பார்க்கும்போது நான் காலேஜ் படிக்கிற ஞாபகம் தாங்க வருது. காலேஜ் படிக்கும்போது இதே மாதிரி பிளேட்டு, இதே மாதிரி தான் சப்பாத்தி, டால், சாதம், சப்ஜி எல்லாம் வெஜிடேரியன் தாங்க. ஃபஸ்ட்டு எதை ஆரம்பிக்கலாம்? சப்பாத்தி. பாய். எங்க இது பார்த்தீங்களா, உள்ள இதை பூருது. அடி பாவி, இங்கே பாருங்கள், இது பண்ணுற அக்கா போகிற பாருங்கள், சாப்பிட பூந்துச்சுங்க கீழே போகிறேங்க. ஐயோ, இது பண்ணுற அக்கா போரு. சரி சாப்பாடு டாக். அது அன்பை பொழியுதுங்க, வேறு ஒன்றும் கிடையாது. பாருங்க, பத்துச்சு. உனக்கு ராமுன்னு நான் பேர் வைக்கிறேன், அதான் கூப்பிட ஈஸியாக இருக்கு. சரி, என் கூட பத்துக்கிறேன் நீ? ஆமாங்க. குளிச்சியா நீ? இன்னும் படுத்துக்கிட்ட? சப்பாத்தி வேணுமா? சாப்பிடுவியா சப்பாத்தி? சாப்பிடுவியா? கொழுப்பு பிடிச்சினாங்க, வாங்கி கீழே போடுது. சரி, நம்மக்கிட்ட ஒட்டிக்கிச்சு, படுத்துக்கிச்சு. ஷாப்பிங் பண்ணி
உனக்குலாம் குளிராதா? பழகி இருக்குமோ? சரி 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 சொரியணுமா உன? இனிமேல் சாப்பிட வருவியா? கையெல்லாம் நக்கக்கூடாது. ஏய் நோ 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 சரி. கையிலே சாப்பிட்டு கடிவில். ராமு 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 அங்கே யாரோ கூப்பிட்றாங்க பாரு. ஹோய் 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 யார் அது வெளியா? யார் அது வெளியா? ஐயோ ராமு ராமு தட்டுங்க இருக்கா ராமு? இது பண்ணுற அக்க போகிறேன் நான் முடியலைங்க. ராமு எனக்கு கோவம் வருது ராமு. நான் வந்துட்டு பேச மாட்டேன் ராமு. போங்க ராமு. ஆயிடுச்சா? நாய் கொடுத்துருது. அப்படியே கிட்ட வராத. பட்டு அந்த பக்கம் வந்துட்டு பொறுமையாக அந்த பக்கம் வந்து சாப்பிடுவான். அங்கே கடை இந்தா ராமு அம்மனா கோவமாக இருக்கேன். அது புரியுதோ? இரு போடுறேன். அது பக்கி நாய அதான் சாப்பிட மாட்டேறியே. எப்பா ஆமாம் அப்புறம் தொடுத்தி விட்ருவேன். ஏதோ அன்பாக தான் என்னை வந்து மயக்கி வச்சிருக்க நீ. வந்தோடனே அன்பு காமிச்சு நான் மயக்கிட்டு. ஃபுட்டு ஓகேங்க. ஃபுட்டு நல்லா தான் இருக்குது. இப்போ சப்ஜி ஏதாவது கொடுத்துருக்காங்க. நான் இந்த நாய் வந்தப்போ ஒன்றும் சொல்லலை. இது வந்து இப்படி தள்ளிச்சா, நான் ஒரு தண்ணி வைக்க வராரு அப்படின்னு தூக்குனா தள்ளி டப்புன்னு விட்டுச்சு உள்ள. ராமு உனக்கு பதில் அனகொண்டா வந்து தான் என்ன பண்ணியிருந்திருப்பேன். அதுக்கு தான் நீ இருக்குன்றியா? சரி நீ வெரி வெரி குட். பாய் தான். தூக்கு. இது பேர் மறந்து போச்சு. நான் வச்சிருக்க பேர் ராமு. இங்கே இருக்க பியூட்டியில் ராமு ஒரு ஒன் ஆஃப் ஐகானிக் பியூட்டிங்க. என்னை பார்த்த ஃபஸ்ட்டு உடனே ஓடி வந்து கொஞ்சம் கொஞ்சுது. நீங்கள் பார்த்துருப்பீங்களே. ராமு தான் இன்னைக்கு கம்பெனி. சரி நீங்கள் தூங்க. இன்றைக்கி என் கூட தூங்க. குளிக்க சுத்தண்ணி கேட்டிருந்தேன். சுத்தண்ணி கொடுத்தாங்க. குளிச்சுட்டு தான் போய் நம்ம சாப்பிட்றோம். அந்த சுடு தண்ணி மேலே சூடாக இருக்குது, கீழே வந்து சில்லுன்னு ஆயிடுச்சுங்க. அது அப்புறம் அது என்னென்னா அங்கே கொண்டு வரத்துக்குள்ளே அவ்வளோ குளிர். ஒரு நான் மொண்டு குளிக்கிறதுனால. போறியா? எஸ்.
ராமு போகிறேன்னா ஃபுல்லாக ஸ்மூத்தாக போகணும். என்ன அவங்க வானரத்தையே உள்ளே விட போறியா? ஏன் போலியா நீ? ராமு வெளியே யாரோ இருக்கும் போடு. ஹுய் ஹுய் ஆடுறது ஆடுறது. ஹூ ஹூ நக்காத. இங்கே வா. போ போ போ. கமான். என்ன ராமு உனக்கு விளையாட ஆள் இல்லாமல் நான் ஒருத்தன் கிடச்சிட்டேனா? ஐயோ ஆமா ப்ரோ. நீயே பூந்து போ. பண்ணுற லப்பற. ராமு உனக்கு நான் வந்து பாட்டு போடுறேன். அலப்புற கலப்புறோம் அப்படின்னு பாட்டு போடுறேன். ராமு சாப்பிட்டு தான் மறுவேன். ஐய் சாப்பிட்டு தான் மறுவேன் இன்னைக்கு. எப்பா அவராகவே போயிட்டாரு. சந்தோஷம். நாளைக்கு சன்ரைஸ் பார்த்துட்டு அப்புறம் எப்படியும் பேர் மறந்துட்டேன். மறுபடியும் அவர் கூட இருப்பார். நம்ம வந்து ஒரு எங்கே கூட்டிகிட்டு போகிறாரோ போவோம். ட்ரெக்கிங் சொல்லியிருக்காரு, கோயில் சொல்லியிருக்காரு. அதுக்கு முன்னாடி அந்த கல்யாணத்துக்கு கூப்பிட்டு போகிறேன்னாரு. பார்ப்போங்க எது நடக்குதுன்னு பார்ப்போம். நம்மளுக்கு எது பார்த்தாலும் சந்தோஷம்தான். சரிங்க, நான் சாப்பிட லேட்டாகும். சரி, நம்ம காலைல பார்க்கலாம். பாய்ங்க.